ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாலில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக உங்களெல்லாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை தமிழ்நாட்டில் சந்தோஷப்படுத்துறதுக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பில்லராகவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரொடியூசராகவும் அவர் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறார். ஓகே, ஸோ அது தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸோ லெட்ஸ் வெல்கம் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு நல்ல இயக்குனரை வச்சு மற்றொரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேனர் இருக்கும். அண்ட் அதுக்கு பின்னாடி நம்ம மாபெரும் மனிதர் இருப்பாரு. ஸோ மீண்டும் நம்ம டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய வணக்கம் and a very very warm welcome. தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை எங்களுக்காக கொடுத்ததுக்காக. அண்ட் இப்போ we're all waiting for you. What do you have to say for us? அனைவருக்கும் வணக்கம். வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுமோ கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்து யோசிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க, மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ் கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அதே மாதிரி ஹோசமன் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோசமன். இந்த படத்தில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு. அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கும் பிரியா ஆனந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, ரெக்கக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் த பிக் ஹேண்ட் டு டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்டையும் சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெக்கக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பர்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ D59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, பட் எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் அதை பற்றி, ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ்.
தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்ப எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம்ஸ் வேல்ஸ்னுடைய பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? கண்டிப்பாக. இல்லை, இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷ் சாரோட படம் மட்டும் 2 இருக்கு. காலையில கேட்டோம், என்ன சொன்னாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது அப்படின்னாரு. ஆமா சார், அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்க படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச் இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இல்ல படத்தோடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பனிங்காக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ்னு எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு, அதை பத்தியும் ஒரு வார்த்தைகள். சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷெட்யூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ், சூப்பர். இந்த டைம்ல ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வரி சார் வந்து அவரோட நல்ல மனசுக்கு நன்றி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம பக்கத்துல வந்து குறிஞ்சி சார் இருக்காரு. குறிஞ்சி சார் ஒரு வார்த்தைகளை போட்டு சுமோ அந்த போது மூவி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்டு இருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுபோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல சிவா சாரு, ராஜீவ் மேனன் சாரு, ரோஷிமின் இவங்கெல்லாம், அஃப்கோர்ஸ் பிடி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகணும். அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊரில் விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அங்கே, அதாவது ஆல்மோஸ்ட் 180 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளி விற்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சுமோங்கிற கேரக்டரை வச்சு பண்ணது ஒரு பெரிய மகா சாதனை. இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார். ஏன்னா அங்கே அவ்வளோ உழைச்சாரு. அப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் கோஷிபின் சார். இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்து அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதாலும் சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்கிற ஜாலி தான். ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சுது. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையணும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர், ஐஸ்வரி கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்ககிட்ட இருந்து. அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக அந்த சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னார். எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நாங்கள் அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்துலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்ச அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் மட்டும் இருந்து கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த இடத்துல நான் ஒரே ஒருத்தவருக்கு எங்கள் டீம்லேருந்து சொல்லிக்கணும். நாங்கள் அஜயின் மேனேஜர் நிறைய பேர் இருந்தாங்க. டோக்கியோ தமிழ் சங்கத்துடைய ஹரிங்கிறவர், அதுக்கு மேலே ஆரோக்கியராஜ் அப்படின்ட்டு. சரி, நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆரோக்கியராஜ் சார். அவர் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து சமைச்சு ஜப்பானில் கொடுத்தது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு 2 மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பானில் ஓடி இருக்கு. இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பானில் சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார், இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இது. உண்மையாலுமே வெரி வெரி இல்லை, நான் கூட மைக் எடுத்து பயங்கரமாக ஏதோ சொல்ல போகிறேன்னு கட்சி நம்மளே சார், இது எவ்வளவு பயங்கரமான ஒரு நியூஸ். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம். இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவானா
ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சும்மா பார்க்கறதுக்காக 25th தேட்டர் ஹிட் பண்ண போது ஸோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அதோட ஒரு காசு நம்ம வந்து தேங்க்யூ சார் தேங்க்யூ. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சுமோ கரெக்டாக April 25th இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி ஆன் 25th April in theaters with your family. அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ தட் இஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சரி சார், தேங்க்யூ குருஜி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், இதெல்லாம் பாடல்கள் தான் இது வரைக்கும். படம் பண்ணது வந்து முத 50% படம் ஜப்பானில் பண்ணது. இந்தியா ஜப்பானுங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவரு ஃபேமஸ் ஆகிட்டாரு, தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேர். அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்தில் நடிச்சதுனால நிறைய ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. ஸோ இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐசரி சார் இந்த மூவி.